ஹாய் ஹலோ வெல்கம் டு ஃபிக்ஷன் டாக். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண போறது ஒரு கிரைம் த்ரில்லர் படம் இது. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, ஓல்டு பாய் அப்படிங்கிற ஒரு மாபெரும் பிரபலமான ஒரு படத்துக்கு முன்னாடி வந்தது. அது ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா, வெஞ்சன்ஸ் ட்ரியாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ மீன் பழிவாங்கிற நோக்கத்தால உருவாக்கப்பட்ட படங்கள் வந்து ட்ரியாலஜி 3 பாகம் இருக்கு. அந்த 3 பாகம் வந்து பார்த்தீங்கன்னா, தொடர் கதையான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஒன்னொன்னும் வேற வேற கதைகள் தான். பட் இருந்தாலும் அந்த பழிவாங்கிற விஷயம் வந்து 3 படங்கள்ல இருக்கும். ஓகேவா? அதோடைய முதல் பாகம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பத்தி ஃபார் மிஸ்டர் வெஞ்சன்ஸ் அப்படிங்கிற இந்த படம். இந்த படத்தோட இயக்குனர் பார்த்தீங்கன்னா, பார்க் சுன் வுக். இந்த படத்தோட கதையை ஸ்பாயில் பண்ணாம நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். ஒரு பிரதர் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, காது கேட்காது, வாய் பேச வராது. அவங்களுக்கு ஒரு அக்கா இருக்கிறாங்க. அந்த அக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்னி ஃபெயிலியர் ஆயிருக்கு. அதனால டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு டோனருக்காக அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த டோனர் வந்தா தான் அவங்க அக்காவ காப்பாத்த முடியுங்கிற ஒரு நெலைமை. ஓகேவா? இப்போ இவங்களுக்கு வேற டாக்டருக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு கையில காசும் வேற இல்ல. அப்ப இந்த பிரதர் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா, தன்னோட கிட்னிய வித்துட்டு, எப்படியோ நம்ம அக்காவுக்கு வந்து ஒரு புது கிட்னிய வச்சிரலாம் அப்படின்னு அவர் நெனச்சுட்டு என்ன பண்றாரு, இல்லீகலா கிட்னி விக்கிற இடம் இருக்கு இல்லையா? இல்லீகலா பார்ட்ஸ் எடுப்பாங்களே உடம்புலேருந்து, அவங்க கிட்ட போயிறாரு. போனா என்ன ஆகுது அப்படின்னா, அவனுங்க இந்த பிரதருடைய கிட்னிய உருவிட்டு அம்பவுண்ட் விட்டுட்டு ஓடிடுறானுங்க. கிட்டத்தட்ட ஏமாத்திட்டு போயிடுறானுங்க. ஓகேவா? ஸோ அதனால இந்த பிரதருக்கு வேற வழி என்ன பண்ணுறதுன்னே தெரியல. தான் வேலை செய்கிற இடத்துடைய பாஸ் இருக்கார் இல்லையா? அவருடைய பொண்ணை கடத்தினோம்னா, கடத்திக்கிட்டு இந்த மாதிரி வந்து ரான்சம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பிரதரும் அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டும் முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணிட்டு அந்த காரியத்துக்குள்ளே அவங்க இறங்குறாங்க. ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பணமும் கைக்கு வருது. ஆனால் அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய அசம்பாவிதம் இந்த படத்தில் நடக்குது. அதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன நடந்துங்கிறது தான் மொத்த படமே. இந்த படம் ஓல்டு பாய் அளவுக்கு இன்டென்ஸான ஃபில்மான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது தான். பட் இருந்தாலும் இந்த படம் உங்களுக்கு ஒரு கிரைம் த்ரில்லர் ரசிகர்களுக்கு பூர்த்தி செய்கிற அளவுக்கு இந்த படத்தில் எல்லா விஷயமும் இருக்குது. அண்ட் நான் முக்கியமாக ஏன் இந்த படத்தை நான் சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த படத்தில் ஒரு இவன் வந்து காது கேட்காத வாய் பேசாத ஒருத்தன். ஓகேவா? இவன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து காட்டுறாங்களே சில விஷயம். அதனாலேயே சில பிரச்சனைகள் நடக்கும். அதுதான் இந்த படத்தை திருப்பியே போடும். அந்த பாஸுக்கு இவன் நல்லவன்னு தெரியும். ஆனாலுமே பிரச்சனை என்ன அப்படின்னா, அவன் நல்லவனாக இருந்தாலுமே அவன் பண்ண ஒரு காரியத்தினால தன்னோட வாழ்க்கையே மாறிடுச்சுங்கிறத வந்து அவர் உணர்றாரு இல்லையா? அந்த விஷயம் வந்து இந்த படத்தோட கிளைமேக்ஸ் பயங்கர எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் முக்கியமாக இந்த பிரதர் இருக்கார் இல்லையா? இவருடைய கேர்ள் ஃப்ரெண்டு. அந்த கேர்ள் ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு இடத்துல இந்த பிரதருடைய பாஸ் கிட்ட சொல்லும். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்னை மட்டும் ஏதாவது பண்ண அப்படின்னா ஒரு சில ஆட்கள் வருவாங்க. அவங்கக்கிட்ட நான் உன்னோட ஃபோட்டோவை நான் கொடுத்துருக்குறேன். அவங்க உன்னை என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதனால இந்த விஷயத்தை அப்படியே விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதோட எஃபெக்ட்டும் கிளைமேக்ஸில் வந்து காட்டுவாங்க. இந்த படம் என்ன கேட்டால் எங்கேயுமே போர் அடிக்கல. ரொம்ப அருமையாக போச்சு. ஆனால் தெளிவாக சொல்லிக்கிறேன், எப்படி ஓல்டு பாய் ஸ்ட்ரிக்ட்லி 18+ஓ அதே மாதிரி தான் இந்த படமும். இந்த படமும் குடும்பத்தோடலாம் உட்காந்து பார்த்துறாதீங்க. அப்புறம் அவ்வளோதான். ஏன்னா இதுலேயும் வந்து 18+ காட்சிகள், ரத்தம் தெரிக்கிற காட்சி, வெட்டுற காட்சி எல்லாமே இருக்குது. கிட்னி உருவுற காட்சியெல்லாம் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால குடும்பத்தோடலாம் தயவு செஞ்சு இந்த படத்தை பார்த்துறாதீங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, வெஞ்சன்ஸ் ட்ரியாலஜியோட முதல் படம். 2வது படம் தான் ஓல்டு பாய். 3வதா ஒரு படம் இருக்குது. அந்த படத்தை நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓகேவா? ஸோ வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அடுத்த வீடியோவில் வேறு சஜஷனோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.